சேலம் மாவட்டம் குறுக்குப்பாறையூர் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு விவசாயிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போராட்டக்காரர்களை கைது செய்து திறப்பு விழா நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டக்காரர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் திமுக பேரூராட்சி தலைவர் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு விருப்பம் இல்லாத திட்டங்களை திணிக்கும் திமுக அரசு எதிர்த்து போராடுவோர் தங்கள் கூட்டணி கட்சியானாலும் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த இடத்த இப்ப அரசாங்கம் ஒதுக்கி இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே அரசாமணி பேர் வச்சு குப்பை கொட்ட ஒரு இடத்த அவங்க ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. அது ரிக்கார்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு இடம் குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. அந்த இடத்து ரிக்கார்டு நம்ம கிட்ட இருக்குது. அதையும் மீறி நிர்பந்தத்துல ஒரு சிறிய ஊர் தான், ஒரு மைனாரிட்டி என்ன கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம கொட்டிடலாங்கிற முயற்சியில பேரூராட்சி நிர்வாகம் இந்த இடத்துல கொட்டுதுன்னு கடுமையான ஒரு முயற்சி எந்த வகையிலும் சரியில்லை. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பேரூராட்சி பகுதியில் அரசு சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ திட்ட முகாமில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். முகாமில் குடிநீர், போதிய இருக்கைகள் உள்ளிட்ட எந்த வசதியும் முறையாக அமைக்கப்படவில்லை. வெறும் விளம்பர மோகத்திற்காக நடைபெறும் இந்த முகாமால் தங்களின் நலம் காக்கப்படவில்லை ஸ்டாலின் அவர்களே என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.